கடகராசி நேயர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக இதுவரையில் இருந்த உடல் உபாதைகள் நீங்கி மனதிற்கு ஒரு திருப்தியான வாரமாக அமைகிறது. பெண்களுக்கு முன்னேற்றமான வாரம். அரசு துறையில் உயர் பதவியில் இருப்போருக்கும் ஒரு சிறப்பான வாரமாகவே இந்த வாரம் அமைகிறது. பெண்களுக்கு பொதுவாக ஒரு முன்னேற்றமான காலம் என்று சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரம் மட்டுமல்லாமல் புனர்பூசம் பூசம் இந்த இரு நட்சத்திரக்காரர்களுக்குமே புதன் மற்றும் வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமையும். இந்த கடகராசி நேயர்களுக்கு இதுவரையில் இருந்த அர்த்தாஷ்டம சனியினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட இதனால் மன கஷ்டங்களும் விலகி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிகழ்வது என்பது உறுதியாகும். இதுவரையில் சனி பகவானினால் மன கஷ்டம் ஏற்படுத்தியிருந்த இந்த கடகராசி நேயர்களுக்கு அதிலிருந்து சிறு விடுதலையை இந்த வாரத்தில் நீங்கள் காணலாம். இந்த வாரம் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு பொருளாதாரம் நல்ல மேன்மை அடையும். பெண்களுக்கு குறிப்பாக தங்களுடைய தாய் வழியிலிருந்து வரவேண்டிய சொத்து விவகாரங்கள் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய ஏதாவது பொன் பொருள் சேர்க்கை அல்லது வாகனங்களோ உங்களுடைய தாய் வழியிலிருந்து உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் கூட பிறந்தவர்களின் உறுதுணையும் உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக நண்பர்களின் ஆதரவு அதிகம் கிடைக்கும். இவர்கள் பண உதவியோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பெரிய ஆதரவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவுமே ஒரு பெரிய ஆதரவை கொடுப்பார்கள். கடன் உதவி எதிர்பார்த்தோருக்கு அதற்கான தக்க சமயத்தில் வந்து சேரும். இந்த வாரம் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு குழப்பங்கள் விலகி மனதிற்கு ஒரு தெளிவான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இதுவரையில் மனக்குழப்பங்கள் மற்றும் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைத்து கொடுக்கிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு அதற்கான முதலீட்டை வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செய்யலாம். இந்த இரு தினங்களுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைகிறது. பெண்களுக்கும் நல்ல குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான வாரமாக அமையும். உற்றார் உறவினர்களின் ஆதரவும் இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவீர்கள். இதுவரையில் மனக்குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் சற்று இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வாரத்தில் பரிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் திங்கட்கிழமை அன்று சிவபகவானை வழிபடுவது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமை மகாவிஷ்ணுவை துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் சால சிறந்ததாகும். பூச நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் உடல் நல கோளாறுகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இதுவரையில் உங்களுடைய உடல் நலத்தை பாதித்திருந்தால் நீங்கள் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்வதனால் உடல் நலம் தேறி உங்களுக்கு மனதிற்கு ஒரு தெளிவும் சந்தோஷமும் பிறக்கும் என்பது உறுதி. பொதுவாக கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். பொருளாதாரம் நன்கு உங்களுக்கு இருந்தாலும் கூட வரவுக்கு மேல் செலவுகள் காத்திருக்கிறது. அதனால் நீங்கள் மனம் தளர வேண்டாம். வர இருக்கிற வாரங்களில் உங்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்தியான வாரமாகவே அமையும். பொதுவாக இந்த வாரம் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு குழப்பம் இல்லாத வாரமாக அமையும்.